Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஆஃப் த மெட்டாலிக் கியூப் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஒரு கியூப் இருக்குது. ஸோ இந்த கியூப் வரைஞ்சாச்சு அண்ட் இதோட சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் அண்ட் சைடு வந்து நம்ம 12 சென்டிமீட்டர் அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கியூபை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மெல்ட் பண்ணுறோம். So it is melted and formed into a cuboid. And இதோட length and breadth வந்து 18 and 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு கியூபாய்டு வரைய போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கியூபாய்டு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கியூபாய்டோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லென்த் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், பிரெத் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பிரெத் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டாச்சு. ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து தெரியாது. ஸோ இது மெல்ட் பண்ணுறதுனால இந்த ரெண்டு வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். இதை மெல்ட் பண்ணி நம்ம கியூபாய்டாக மாற்றிட்டோம். அப்போ ரெண்டு வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மெல்ட் பண்ணுறதுனால வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா ஏ கியூப், இதோட ஃபார்முலா எல் இன்ட்டு B into H. இப்போ இதில் A வந்து 12, ஸோ 12 கியூப் அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு இது 18 இன்ட்டு 16 இன்ட்டு H. இந்த ரெண்டு நம்பரும் இந்த 12 கியூபுக்கு கீழே டிவிஷனில் வந்துடும். அப்போ H ஈக்குவல் டு 12 கியூப் டிவைடட் பை 18 இன்ட்டு 16. இந்த 12 கியூபை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம 3 டைம் இப்படி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ ஹோல் டிவைடட் பை 18 இன்ட்டு 16. இப்போ இதை வந்து 6 டேபிளில் கட் பண்ணால் 6 2 டைம் 12, இது 3 டைம் 18 வரும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் 4 டேபிளில் கட் பண்ணால் இது 4 3s are 12, 4 4s are 16. இப்போ நம்ம இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த 12 and 4 கேன்சல் பண்ணால் இது 3 ஆகும். ஸோ 3 2s are 6. அப்போ டோட்டலாக ஹைட் வந்து 6. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இதுவும் வந்து ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர்.